Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 13 வேர் ஹவுசிங் இதோட புக் பேக் எக்ஸசைஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸ் 126. ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் வேர் ஹவுஸ்? 118 பேஜ் நம்பர். வேர் ஹவுஸ்னு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள். It is a place where goods are stored for future use and act as distribution centers. Okay, first point. இது வந்து it is the place where goods வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க ஒரு future யூஸ்க்கு and act as a distribution center. அடுத்து warehouses are designed depending upon the nature of the products to be stored. இந்த 2 points எழுதுங்க 2 மார்க்குக்கு. ஸோ ரோமன் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? செகண்ட், list the various types of warehouses. Page number 119, various types of warehouses. So types of warehouses warehouses can be classified as follows. On the basis of ownership nu pottite private warehouses, government warehouses, public warehouses, cooperative warehouses, bonded warehouses, institutional warehouses, distribution center warehouses. And then again on the basis of commodities stored pottite general warehouses, specially commodity warehouses, cold storages or refrigerated warehouses, climate controlled warehouses. இது வரைக்கும் ஓகேங்களா? based on ownership based on commodity stored நீங்கள் various types of warehouses எழுதணும். செகண்ட் ரோம் லெட்டர் செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். Third one, give any 2 functions of warehouses. ஏதாவது 2 ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 121ல பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் warehouses எழுதிட்டு ஸ்டோரேஜ், ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன், ஈக்குவலைசேஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது இல்லையா, இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் வந்து ஏதாவது எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஸ்டோரேஜ்னு போட்டுட்டுங்க. ஸ்டோரேஜுக்கு there is a time gap between the time of production and the time of consumption and a gap between demand supply. இது எழுதிட்டு அடுத்து ஈக்குவலைசேஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு warehousing equalizes the demand and supply of goods by storing these goods the goods when they are not demanded and releasing them when there is a demand. Thus the consumers get the commodities regularly even during the off season periods. இதை எழுதலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது 2 ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்க 2 ஃபங்க்ஷன் எழுதுங்க. சரிங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் வேர் ஹவுசஸ்னு போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இருக்குது. அண்ட் தென் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், ரிஸ்க் பியரிங், அடுத்து ப்ரிப்ரேஷன் ஃபார் சேல், வைடனிங் த மார்க்கெட் ஏரியா, வேல்யூ ஆடட் சர்வீசஸ் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஈஸியான ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது 2 ஃபங்க்ஷன்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கான பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ் ஒரு பாயிண்ட் எழுதினா போதும். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஃபார் சேல்னு எழுதுறீங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட்டு. ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 8 ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது 2 ஃபங்க்ஷன் நீங்கள் ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதணும் ஹெட்டிங்கோட. சரிங்களா? Then fourth one, give a note on FCI. Page number 124. FCI means what? Food Corporation of India. So இதில் 2 பாயிண்ட் எழுதணும். First point, the FCI was set up under the Food Corporation Act 1964 in order to fulfill following objectives of the food policy. Okay, in order to fulfill the objectives எழுதிக்கங்க. அது 2 மார்க்னும் போது நம்ம objectives எழுத மாட்டோம். The FCI was set up under the Food Corporation Act 1964 in order to fulfill the objectives of the food policy. First point. Second point பார்த்தீங்கன்னா it provides storage facilities for food grains எழுதலாம். இல்லை நீங்கள் இந்த பாயிண்ட் எழுதலாம். Food Corporation of India also hires storage capacity from other sources such as Central Warehousing Corporation, State Warehousing Corporation and private parties. ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஈஸியாக இருக்கோ அந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. 1 இல்லைனா இந்த ஃபுட் கிரெயின்ஸ் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். இல்லையா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது உங்களால் எழுத முடியும்னா அது எழுதலாம். இது வந்து 2 மார்க் கொஷின், அதாவது ரோமன் லெட்டர் செகண்டில் 4th ஒன்னுக்கான ஆன்சர். 2 மார்க் கொஷினோட ஆன்சர்ஸ் ஓவர். நவ் மூவிங் டு 3 மார்க் கொஷின், அதாவது ரோமன் நம்பர் 3. சரிங்களா? ரோமன் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். Differentiate the warehouse warrant from the warehouse receipt. Page number 123ல any 3 சொல்லியிருக்காங்க. difference between warehouse warrant and warehouse receipt இருக்கு இல்லையா. ஸோ இதில் இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த அப்படியே டேப்லர் காலம் நீங்கள் 3 மார்க்கில் படிச்சுக்கணும்.
சரிங்களா? 3 மார்க் கொஷின் இது. ஸோ நீங்கள் இந்த டேப்லர் காலம் ஃபுல்லாக ரோமன் நம்பர் 3ல் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 2. எக்ஸ்பிளைன் கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ். 121ல் இருக்குது பாருங்கள். கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ்னால் என்ன? கோல்ட் ஸ்டோரேஜஸ் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டட் வேர்ஹவுசஸ்னு இருக்கு இல்லையா, அதை எழுதிட்டு, அதாவது ஹெட்டிங் எழுதிட்டு, கூட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஸ்டோர்ட் இன் ரெஃப்ரிஜிரேட்டட் வேர்ஹவுசஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். These warehouses are used for storing perishable goods like fruits, vegetables, eggs, butter, fish, meat, etc. Second point. Goods sorted in cold storages without deterioration in quality can be made available throughout the year. இது third point. So Roman number third question, third Roman letterல second question இதான் answer. சரிங்களா? cold storage warehouse or refrigerated warehouse. ஸோ இந்த paragraph அப்படியே எழுதிக்கோங்க, பட் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். இது வந்து ரோமன் நம்பர் 3ல் செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். Then moving to Roman number 4, long answer questions. First one, explain the different types of warehouses. இதில் any 5 சொல்லியிருக்காங்க. different types of warehouses ஆல்ரெடி நம்ம 2 மார்க்கில் படித்தோம். சரிங்களா? அதே தான் இதில் different types of warehouses can be classified as follows. Okay, classified as follows. On the basis of ownership இது எழுதிருங்க. அடுத்து on the basis of commodity stored. எல்லா types of warehouses எழுதிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது any 5 சொல்லியிருக்காங்க. explain any 5. ஓகேங்களா? any 5 என்னும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் any 3, இதில் any 2, ஆர் இதில் எனி 2, இதில் எனி 3, அந்த மாதிரி எழுதலாம் செலக்ட் பண்ணி. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, ப்ரைவேட் வேர்ஹவுசஸ், கவர்மெண்ட் வேர்ஹவுசஸ், எது உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. பப்ளிக் வேர்ஹவுசஸ், கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசஸ், பாண்டட் வேர்ஹவுசஸ். அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் வேர்ஹவுசஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வேர்ஹவுசஸ். அடுத்து பேசிஸ் ஆஃப் காமோடிட்டி ஸ்டோர்டு வந்து ஜென்ரல் வேர்ஹவுஸ். அடுத்தது ஸ்பெஷல் காமோடிட்டி வேர்ஹவுஸ், கோல்ட் ஸ்டோரேஜஸ். ஆல்ரெடி நம்ம இதை படிச்சிருக்கோம், அதனால் நீங்கள் இது ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி படித்ததுனால இது ஒரு டைப் நம்ம அப்போயே ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். கிளைமேட் கண்ட்ரோல் வேர்ஹவுசஸ், ஆட்டோமேட்டட் வேர்ஹவுசஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 5 மார்க்கில் வந்து எனி 5ன்னும் போது எக்ஸ்ட்ரா ஒரு பேராகிராஃபும் படிச்சுக்கோங்க. இது வந்து ரோமன் நம்பர், அதாவது டீட்டெயில் ரோமன் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் டீட்டெயிலுக்கு. செகண்ட், எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வேர்ஹவுசிங். வேர்ஹவுசிங்கோட அட்வான்டேஜஸ், பேஜ் நம்பர் 122. அட்வான்டேஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலி 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்ஸும் நீங்கள் தரோவாக இருக்கணும். சரிங்களா? பேராகிராஃப் கொஷின் இது. டீட்டெயில் வந்து ரோமன் நம்பர் 4ல் செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். 5 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. இட் சேஃப்கார்ட்ஸ் த ஸ்டாக் ஆஃப் த மெர்ச்சன்ட்ஸ் ஹூ டு நாட் ஹாவ் ஸ்டோரிங் பிளேஸ். Warehouses reduce distribution cost of the traders by storing the goods in bulk and allow the trader to take the goods in small lots to his shop. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து அப்படியே கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுது, சேஃப்கார்ட் யாரை, மெர்ச்சன்ட்ஸு, ஸ்டோரிங் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸு ரோமன் நம்பர் 4ல் செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஸோ டீட்டெயிலான செகண்ட் ஒன் ஆன்சர். இதோட இந்த லெசனோட இந்த சாப்டர் 13 வேர் ஹவுசிங் இருக்கு இல்லையா, அதோட புக் பேக் எக்ஸசைஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்றது இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.